மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்க இல்லைங்க, இப்போ நாங்கள் ஃபேமிலியோடு எல்லாரும் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, எங்கே போகிறோம்? பீச்சுக்கு போகிறோம். எந்த பீச்சுக்கு அப்படின்றத மெரினா பீச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு அங்கே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபைனலி எல்லாரும் கார்ல இருந்து ஆஜராயிட்டோம். ஓகே, மறுபடியும் செகண்ட் சிரி மேன். எங்க வைக்கலாம், அங்க வைக்கலாம். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு அலப்பற சவுண்டிங் பிரவுன் ஏதோ அங்க இருக்குது, அதான் லைட் ஹவுஸா? ரெட் கலர்ல மேல சுத்தினா இருக்கு. எங்க இது ஒண்ணும் வரவே இல்லை. இதுல வருது வந்து விட்டான். எனக்கு போட்டா என்ன கேட்காம கம்பெனி ஒரு 10 வருஷம் போச்சுன்னா நான் வந்துடுறேன். வீட்டாண்டே ஆமா ட்ரெயின் மேல அலோ பண்ண மாட்டாங்கல்ல? ஏன் போறாங்களா? நான் குனியணும். நக்கல்யா அவனுக்கு. ஏய் அப்படிலாம் பண்ணாத. கடைங்க இருக்கீங்க நிறையா, சவுண்டே கேட்காது நான் பேசுறது. அதுதான் போயிடுச்சு எல்லாம். ஆக்சுவலி இப்போ நம்ம யார் சமாதியை பார்க்க போயின்னு இருக்கோம்னு சொல்லுங்க, எனக்கு தெரியல. எம்ஜிஆர். ஓகே, எம்ஜிஆர் சமாதியை பார்க்க போயின்னு இருக்கோம். இப்போ நாங்கள் எந்த சைடு போகணும்? எங்கம்மா போறீங்க? இல்லை இவங்களாம் இந்த சைடு போகிறாங்க, நீங்கள் அந்த சைடு போகிறீங்க. இல்லை என்ன நினச்சிட்டு இருக்காங்க? அவங்க தண்ணியில வதக்குறாருன்னு அப்படி அதாங்க. ஓகே ஃபைன். நம்மடா மொட்டை ஃபேமிலி ஆச்சே, தண்ணி சேது நல்லாண்டே வாங்குவோம். மாட்டு ஃபேமிலிலாம் சொல்லக்கூடாது. கிளைமேட்டே நல்லா இருக்கா? இது வரைக்கும் நாங்கள் வந்தது இல்லைங்க. அவங்க இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். அடிச்சுடுவேன் எல்லாரையும், அடிச்சுடும் சொல்லுடா. என்னது யோ வா இங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்னத்த சொல்றது? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவன் தானே எங்க அமிதாப் மாமா. புரட்சி தலைவா பொம்மன செம்மா மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆரின் குடிக்கிற கோவில் சாங் ரெமிக்ஸ் டெடிகேட். இப்போ நாங்கள் ஜெயலலிதா அம்மா சமாதியை பார்க்க போயிட்டு இருக்கோம். இங்கே மீனே உள்ள எதுக்கு? மீன் இல்லை, சும்மா தண்ணி. நல்லா இருக்கு இடமே, பார்க்க சூப்பராக இருக்கு. டிஃப்ரெண்ட் உள்ள என்ட்ரா வரும், நல்லா இருக்கு பார்க்க. பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். உள்ள நல்லா இருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். வா நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாம். என்னடி வாய்ஸ் இது? நாங்கள் அம்மா மியூசியம் வந்திருக்கோம். ஹாய் மக்களே. இங்கே தங்கச்சி இருக்கா, இங்கே அம்மா, இங்கே தம்பி, அங்கே அப்பா, இங்கே நான். இங்கேயும் இருக்காங்க ஜெயலலிதா அம்மா.
சுற்றி இருக்காங்க. அங்கதான கூட்டம் நிறைய இருக்கு. அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ண அவங்க நம்மளும் மார்ச் மாசம் பிறந்தேன். ஒரு மாசம் அவங்க மாதிரி இருக்கும்ல, ஒரு பீஸ் மாதிரி போட்டுருவாங்க. நாட்டுக்கு தன்னை அர்ப்பணம் செய்து நலம் பல புரிந்த அறிஞரும் நாடில வியக்க ஆட்சி புரிகிற நமதரும் தலைவர் கலைஞரும் பாட்டுகள் புனைவோர் பைந்தமிழ் கவிஞர் பகுத்தறிவாளர் யாவரும் வாழ ஓடி வருகிறார் உதய சூரியன். கல்வெட்டுகளா இருக்கு இங்க ஒரே. எல்லாம் மார்பிள் கல்லாக இருக்கு. நீ கல்வெட்டுன்ற சாரி, மார்பிள் கல் எனக்கு தெரியலங்க அதெல்லாம். அதை சொல்லலை, இந்த கல்வெட்டுகளை சொன்னேன். ஃபோட்டோ எடுக்கிறான். இங்கே ஒரு ரைஸ், அங்கே ஒரு ரைஸ் கவர் பண்ணல. இங்கே அப்பா அம்மா உட்காந்து சாப்பிட்றான். இல்லை அவன் ஏதோ பண்ணணும்னா. ஃபைன், ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போதான் பீச்சுக்குள்ளேயே சாப்பிட்டதான் vlog எடுக்கல. ஆனா என்னென்ன ஃபுட்டு வாங்கணும் அப்படின்றத எடுத்திருக்கேன். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஆமா, நாங்க சாப்பிட்டதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்ல வேணாங்க. என்னென்ன சாப்பிட்டோம், என்னடி வாய்ஸ் இது? என்னென்ன சாப்பிட்டோம். வயிறு ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு, நடக்க கூட முடியல. நிறைய போட்டு கொடுத்தாங்க அவங்க. இவங்க 2 பேரும் ப்ரான், நாங்க 2 பேரும் சிக்கன், அம்மாவது வந்து எக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்பாவும் சிக்கன், எங்க அப்பா வராரு. இப்பதாங்க நான் பீச் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பீச் ஒன்று ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்ப கூட பாருங்க, 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு பீச். கண்ணு கெட்டின இருக்கு, தண்ணியை காணோம். எனக்கு தண்ணியை காணலம்ப, கொஞ்ச நாள் கழிச்சு ஆத்த காணலம்ப, அப்புறம் ஊரை காணலம்ப, அப்புறம் உன்னையே காணலன்னு யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்படா. சவுண்ட் மட்டும் கேக்குது. அதுவே தண்ணி ப்ளூவா தெரியுது. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். ஃபைன், என்னை வந்து மொக்க பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து. எடிட்டர் பண்ணலாமா? எடிட்டர் வந்து பாத்துப்பாரு அதெல்லாம். எடிட்டர் பாத்துட்டீங்களா? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பிளான் பண்ணிருக்கோம்னா இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ரிட்டர்ன் வந்து வரதுக்கு எத்தனை மணி ஆகும் தெரியல. ஆனா வரும்போது வந்து மசாலா சமோசா சாப்பிட போறோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அவங்க அப்பா அவங்க தனியா போயிட்டாங்க. சரி அப்படியே விடுங்க, நம்மளுக்கு வேண்டாம். அவங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரட்டும். இப்போ வந்து நாங்க 4 பேரும் இப்போ வாக் பண்ணி போயிட்டு இருக்கோம். நீங்க நல்லா தான் இருக்கீங்க. அழகா இதுக்கு எதனா போடணும்டாச்சு. நான் நல்லா இல்லை எப்படி சொன்னாங்களோ உங்க அண்ணா. தெரியுது, நீ மூடு. ஓகே, அவங்க எல்லாம் என்ன சொல்றது, என்ன பிரச்சனைனா எல்லாம் என்னோட ஹைட்டா இருக்காங்க. எங்க அம்மா அப்படி சொல்லக்கூடாது. எல்லாரை விட நான் குள்ளமா இருக்கேன். எல்லாம் என்னோட ரொம்ப ஹைட்டா இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது. எல்லாரும் குள்ள போறதுக்கு என்ன மாத்திரை மருந்து இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். எவ்வளவு வாட்டி சொன்னேன், அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. பாத்தியா? ஐயோ, மூச்சு வாங்குது கொஞ்சம் பேசுறதுனால. வயசாயிடுச்சுல, என்ன பண்றது. அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். பீச்சுக்கு கிளம்பும் போது ஃபேமிலியா கிளம்பணும். இப்போ எல்லாம் தனித்தனியா பிரிச்சு, அங்க 2 பேரு, இங்க 2 பேரு தனித்தனியா. அவங்க அப்பயே சொல்லிட்டாங்க, நாங்க 2 பேரும் ஒன்னா இருப்போம், நீ எப்படியே ஆடிட்டு வாங்கட்டாங்க. அவங்க எங்களை டீல் விட்டாங்க. அவங்க இப்போ இவங்க வந்து கொஞ்ச நாளா நம்மளுக்கு பழக்கம். ஆனா ஒன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல. அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருந்தா சொல்லுங்க. அது நம்ம இப்பயே இப்போ நம்ம மேலே தானே வந்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம்னா சைடா போயிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட் போனோம். ஆமா, நீ என்ன பண்ணாலும் அது உனக்கு ஸ்ட்ரெயிட் போனே. நாங்க
நாங்கள் பீச்சை ரீச் பண்ணிட்டோம். கடந்த ஒரு 2 கிலோமீட்டராக நடந்து வந்துட்டு இருக்கோம். அது பாருங்க, அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கோம். பீச் அலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயே சாப்பிட்டு வந்ததுனால கொஞ்சம் ஜீரணம் ஆகுது. இப்போ தான் ரிட்டர்ன் போகிறதுக்கு சாப்பிட்றதுக்கிட்டே பிளான் பண்ணி வச்சுட்டோம். பார்ப்போம். இப்போ நான் பேசுறது கேட்குதான்னு கூட தெரியல இந்த அலைகள் சவுண்டில். வாயில் வர ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, உப்பு கறிக்குது. பலூந்தோருக்கே மேடா இருக்கு. உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாரும். அது குல்ஃபி, இது கோன். அப்பா படுத்துட்டாரு, தம்பி ஸ்லிப்பர் இங்கே கீழே கிடக்கு. அம்மா அது ஓப்பன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அங்கே இந்த ஸ்பாட் போகலான்னு இருக்கோம். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றது பொட்டேட்டோஸ், ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. பாதி இந்த பையப்புல தின்னுட்டான், பாதி இந்த பொண்ணு தின்னுட்டா. நெக்ஸ்ட் அவங்க தின்றாங்க. அடுத்து நான் தின்ன போனேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இப்போ போட்டு வந்து கவுந்துருக்கு. உங்களுக்கு தெரியுதா போட் இங்கே இருக்கு. அங்கே பாருங்க எத்தனை பேர் நீந்திட்டு வராங்க. அவங்க நீந்தி வராங்களா இல்லை போட்டை பிடிக்க போறாங்களா? ஜூம் பண்ணி தான் இருக்கிறேன். அதெல்லாம் மாசத்துல இருக்குமா? அது ஒரு மாசம் உள்ளே இருக்கும் அந்த போட்டு. அங்க ஒரு போட் இருக்கு, நான் ஜூம் பண்றேன். தெரியுதா? ஒரு மாசம் இருக்கும். அங்க ஒரு போட் இருக்கு, பெரிய போட்டுடா. சரிதா? அங்க இருந்து ஒரு அங்கடா. எப்படி கொடுத்தாங்க எல்லாம் ஒரே சீட்டை ஒரே வருஷம் அளவு அடிச்சு தண்ணி வந்தால் தான் உண்டு. கை இருந்தால் தான் அங்கே போகிறான் பாரு அவனுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க. ஒரு திருப்பி போன அங்கே வந்துருந்தேன். அந்தாலே வந்துடும் நினைக்கிறேன். அதோட நிமித்தவே இல்லையா? அந்த போட் எவ்வளவு தூரம் வந்துட்டு பாருங்களேன். அந்த போட் எவ்வளவு தூரம் வந்துட்டு பாருங்க. இதுல தெரியுது. பெரிய போட் அங்க இருக்கு பாரு. வந்து பாத்தீங்கன்னா திருப்பிட்டாங்க.